சத்யாவில் புத்தம் புது ஆஃபர்ஸுடன் அனைத்து பிராண்ட் லேட்டஸ்ட் மொபைல்களும் மிக குறைந்த இஎம்ஐயில் கிடைக்கிறது. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்போர்ட்ஸ் கிரேட் நியூஸ்க்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் கிரேட்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து, பவர்ட் பை ஜிடி ஹாலிடேஸ். நேற்றும் ஒரு பரபரப்பான மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம், சின்னசாமி ஸ்டேடியத்தில் வச்சு நடக்குது. எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு பவர் பேக்டான பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க, அவங்க தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது நடந்திருந்தாலும் மேட்சுக்குள்ளே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள் நிறைய நடந்துருச்சு. ஒரு பயங்கரமான ஹை ஸ்கோரிங் கேமாக, ஐபிஎல்ல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான ரன்கள் ஸ்கோர் பண்ண கேமாக வந்து அமைஞ்சிருச்சு. அண்ட் ஆர்சிபியுமே பார்த்தோன்னா சேசிங்கில் ரொம்ப நல்லா ஃபைட் பண்ணியிருந்தாங்க. தினேஷ் கார்த்திக் ரொம்ப சூப்பராக வந்து ஆடி இருந்தார். ஸோ இந்த மேட்சை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து முத்துக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அகைன் சின்னசாமி ஸ்டேடியம் அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ஸுக்கும் பவுலர்ஸுக்கும் இடையில ஒரு கான்டெஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு கிரிக்கெட். பட் சின்னசாமி ஸ்டேடியத்தில் வச்சு நடக்கிற மேட்சஸ் வந்து அப்படி இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்டே வந்து கிளப்புது. இது எல்லாத்த பற்றியுமே வந்து நம்ம வந்து முத்துக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. மேட்ச் பார்த்துருப்பீங்க. இந்த டீமை வந்து இதுக்கு மேல கலாய்க்கிறதுக்கும் மனசு வராது, பரிதாபம் தான் வருது. இப்படி ஆடியும் தோக்குறாங்களே அப்படின்னு தான் வந்து தோணுது. மேட்ச் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சு? கலாய்க்கிறது நம்ம பண்றது இல்ல, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்கு. மேட்சை பார்த்தோம்னா இந்த கிரிக்கெட் 2007ல சீட் கோட் போட்டு பெரிய பேட் ஆடி இருக்கீங்களா நீங்க? அதுல அடிப்போம் தெரியுமா, பெரிய பெரிய சிக்ஸா, அந்த மாதிரி வர பால் எல்லாம் சிக்ஸ் போகுது. ஒரு பால் சிக்ஸ் போகாம 4 போச்சுன்னா 4 தானா அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா ஒரே வருத்தம் இந்த மேட்ச்ல என்னதுன்னா 300 அடிப்பாங்க எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு நான் நினைச்சேன். அது நடக்காம போச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு பெங்களூர்ல வச்சு ஒரு லைவா ஒரு மர்டர் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரியே வந்து டாஸ்ல வந்து சொன்னாரு பேட் கமிட்ஸ் 240 ஒரு பார் ஸ்கோரா இருக்கலாம் அப்படின்னு. பார்த்தா 287 அவங்க போயிட்டாங்க. எப்படி எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் எப்படி இருந்துச்சு? என்னன்னு சொல்றது, அதான் டிராவிஸ் ஹெட் அடிச்சாரு ஒரு அடி, செம்மையா இருந்துச்சு. ஷார்ட் பால் போட்டா லெக் சைடு தூக்கி அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட் நேர்ல தூக்கி அடிக்கிறாரு. அவ்வளவு நல்ல ரேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் வச்சிருந்தாரு. அவரோட டிராவிஸ் ஹெட் செட் பண்ணி கொடுத்தாரு அவங்களுக்கு பேட்டிங்ல. அண்ட் 100 செம்ம செஞ்சுரி. இது வரைக்கும் நம்ம இந்த ஐபிஎல் எவ்வளவு ஒரு விராட் கோலி செஞ்சுரி, ஒரு ரோஹித் சர்மா செஞ்சுரி பார்த்திருக்கோம். பட்லர் அண்ட் டிராவிஸ் ஹெட். ஐ திங்க் இந்த டிராவிஸ் ஹெட்டோட செஞ்சுரி வந்து டப்புன்னு எவ்வளவு 12 ஓவர்ல செஞ்சுரி அடிச்சுட்டு போயிட்டாரு போய் உள்ள. அதுதான் எனக்கு ஆச்சரியம். அதுக்கப்புறம் நான் கொடுத்துட்டேன் கிளாஸா, இதுக்கு மேல நீ பாத்துக்கோ அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு இன்னிங்ஸ. அங்கதான் பியூட்டிஃபுல்லா பேஸ் பண்ணாரு. 38 பால்ல வந்து வேலையை முடிச்சாரு. அடுத்தது இன்னொருத்தருக்கு கொடுத்தாரு, கிளம்பினாரு. கிளாசன் இவர் விட்ட இடத்துல இருந்து அவர் கண்டினியூ பண்ணாரு. நான் வந்து கிளாசனே ஒரு டைம்ல செஞ்சுரி அடிச்சிருவாருன்னு நினைச்சேன். கடைசி வரைக்கும் இருந்தா அவரும் அடிச்சிருப்பாரு. ஒரு தடவை யாரு ஏபி டிவிலியர்ஸ் விராட் கோலி சேர்ந்து ஐபிஎல்ல செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுவா இருந்திருக்கும்னு நினைச்சேன். பட் அந்த மாதிரி நடக்கல. ஆர்சிபியோட பவுலிங் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ஆனா இந்த அளவுக்கு போவாங்க, திரும்ப திரும்ப வந்து இதே மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணதா ஒரு சின்ன நம்பிக்கை கூட வந்து கொடுக்கல யாரும் நேத்துமே. அது எந்த படம்? திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ, ஏதோ ஒரு டைலாக் வருமே. நீங்க சொன்னது அதான் ஞாபகம் வருது. என்ன ஆர்சிபி என்ன தப்புனா, ஒண்ணு போலிங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. அதுவே தப்பு. போலிங்க ஸ்ட்ரென்தன் பண்ணி என்ன நடந்துச்சு நீங்க பாத்தீங்களா? இதனாலதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், போலிங் ஸ்ட்ரென்தனே பண்ண வேண்டாம். எப்படி இருந்தாலும் 200 220 போலிங். சோ பேட்டிங்க ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். மேக்ஸ்வெல், கேம் கிரீன் உட்கார வச்சாங்க. போலிங்ல லாக்கியை உள்ள எடுத்துட்டு வந்தாரு. லாக்கி அவர் பங்குக்கு ஏதோ எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் யார் எக்ஸ்பென்சிவா இல்ல, அவர் 2 விக்கெட். டாப்லி சரியா போடல. நான் என்ன சொல்றேன், கேம் கிரீன் மேக்ஸ்வெல் எல்லாம் ஆட வச்சுட்டு போலிங் வெறும் இந்தியன்ஸோட போங்க. சிராஜ் ஆட வைங்க, யஷ் தயால் ஆட வச்சாங்க. அதே மாதிரி இந்தியன் போலர்ஸ் வச்சுட்டு போலாம். போயிருந்தா நேற்று வந்து அந்த ஒரு 20-25 ரன்ஸ்ல தோத்ததை வந்து மேபி ஒரு சான்ஸ் இருந்திருக்குமோ என்னமோ. சான்ஸ் இல்லன்னு சொல்ல முடியாது. தினேஷ் கார்த்திக் வந்து என்னதான் ஒரு லாஸ்ட் பேட்டில்னாலும் அவர் போராடிக்கிட்டு இருந்தாரு. சோ தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் நேற்று வந்து. அவர் தான் வந்து அந்த கோலி வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாலும் அதை வந்து கடைசி வரை கொண்டு போய் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். மும்பையும் இதே மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. கேமை ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும், பட் எவ்வளவு க்ளோஸா கொண்டு போக முடியுமோ க்ளோஸா கொண்டு போனாங்க. அதை கொண்டு போனதுக்கு தினேஷ் கார்த்திக் தான் காரணமா இருந்தாரு. பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் தினேஷ் கார்த்திக். ஐபிஎல் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்னிங்ஸ்னு கூட சொல்லலாம் அவரோட இன்னிங்ஸ்ல. பயங்கரமா பெரிய இன்னிங்ஸ் ஒன்று ஆடி கொடுத்துட்டு போயிருந்தாரு. செம்மையா ஆடினாரு. அதாவது இந்த ரோஹித் சர்மா வந்து அன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல ஸ்டம்புக்கு பின்னாடி கலாய்ப்பாரு, வேர்ல்டு கப் வருது, வேர்ல்டு கப்ல செலக்ட் ஆகணுமா அப்படின்னு. அதை இஷான் கிஷன் சீரியஸா எடுத்தாரோ இல்லையோ, தினேஷ் கார்த்திக் ரொம்ப சீரியஸா எடுத்திருக்காரு. மறுபடியும் சூப்பரான இன்னிங்ஸ். சில ஸ்ட்ரோக் பிளேஸ் எல்லாம் நான் ரொம்ப ரசிச்சேன். புவனேஸ்வர் குமார ரிவர்ஸ்ல வந்து ஒரு 6 அடிச்சாரு. புவனேஸ்வர் குமார் என்ன ஸ்பின்னராங்க, அவ்வளவு டைம் இருந்துச்சு தினேஷ் கார்த்திக் அடிக்க. சூப்பரா ஆடினாரு. தினேஷ் கார்த்திக் என்ன ஆக போறாரு? ஏன்னா அவர் ஒரு மாதிரி இதுதான் என்னோட ஃபேர்வெல் சீசன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவருமே ஹிண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு, நிறைய இடங்கள்ல பேசுறாரு.
பட் பார்த்தா ஃபேர்வெல் சீசன் இப்படி ஆடுறாரு, முடிஞ்சோடனே வேர்ல்டு கப் இருக்குது. என்ன ஆக போகுது? வேர்ல்டு கப் டீம்ல இருக்க போறாரா? என்ன நடக்க கஷ்டங்க. போகுது? கஷ்டம். ரிஷப் பண்ட் வந்து ஒரு மாதிரி துண்ட போட்டு வச்சுட்டாருங்க. தினேஷ் கார்த்திக் கஷ்டம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் நிறைய வேர்ல்ட் கப் ஆடிருக்காரு. வித் டியூ ரெஸ்பெக்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை ரிஷப் பண்ட் இல்லைன்னா வேற யாராவது தான் போவாங்க. அலாங் வித் KL ராகுல் போவாங்க. தினேஷ் கார்த்திக் கஷ்டம் தான். ஏதோ ஒரு டிஸ்கஷன்ல ஒரு கன்சிடரேஷனா கூட இருப்பாருன்னு இருக்கலாம்ல. அது இருப்பாரு. அது நிச்சயமா இருப்பாரு. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கும்போது நிச்சயமா டிஸ்கஷன்ல இருப்பாரு. ஸோ நம்ம தினேஷ் கார்த்திகை பத்தி டீட்டெயிலாவே பேசலாம். ஒரு பயங்கரமான ஒரு கரியர் அவரை பொறுத்த வரைக்கும். நம்ம வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அவரோட பெரிய வந்து ஒரு பீக்கோ ஒரு பெரிய சக்சஸ் வந்து நாம பார்க்கல. அவருக்கு இருக்கிற பொட்டன்சியல் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவரோட திறமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த திறமைக்கு ஏற்ற அளவுக்கான இடத்த அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்து பிடிக்கல. எல்லாருக்குமே ஒரு ரெகுலேட் பண்ற விஷயமா தான் இருக்குது. நான் அவர்கிட்டயே நான் பேசியிருக்கேன். அவரை வந்து ஒரு 2-3 தடவை நான் பேட்டி காண்றப்போ அவர்கிட்டயே கேட்கிறப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸா அவரோட கரியர்ல அண்ட் லைஃப்லயே ஒரு பெட்டர் ஸ்பேஸ்ல இருக்காரு. அதாவது அவர் வந்து அந்த அக்செப்டன்ஸ்க்கு வந்துட்டாரு. அந்த டைம்ல நிறைய போராடிக்கிட்டு இருந்தாரு. பட் ஒரு விஷயம் அவரே ஒத்துப்பாரு. அவரே என்கிட்ட சொன்னாரு என்னதுன்னா, தோனின்ற ஒரு மிகப்பெரிய பிளேயர் இருக்கிற ஈரால இவர் வந்து மாட்டிக்கிட்டாரு. அப்கோர்ஸ் தோனிக்கு முன்னாடி இவருக்கு டெபியூ கிடைச்சிச்சு. அப்ப வந்து இன்னும் நல்லா பண்ணிருந்தா மேபி தோனியோட டெபியூ லேட்டா வந்திருக்கும். பட் ஸ்டில் அவரே ஒத்துப்பாரு, அக்செப்ட் பண்ணிப்பாரு. தோனின்ற வந்து ரொம்ப பெரிய ஒன்ஸ் இன் ஜெனரேஷன் கிரிக்கெட்டர். சோ அவரோட போட்டியில இருந்ததுனால இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அவ்வளவா விளையாட முடியாம போச்சு அந்த டைம்ல. சோ அப்பப்ப அவரோட கிளிம்ஸ் தான் பார்த்திருக்கோமே தவிர அவரோட பெஸ்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பார்க்கல. பட் அப்பயும் அந்த விடாமுயற்சி இருக்குல்ல. அதாவது டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடுவாரு, ரஞ்சி ட்ரோஃபில நிறைய ரன் அடிப்பாரு, மறுபடியும் ஒரு கம்பேக், மறுபடியும் ஒரு வேர்ல்ட் கப் செலக்ஷன், மறுபடியும் IPL அதிக தொகைக்கு அவர் தான் போவாரு. சோ திரும்ப திரும்ப அந்த கதவை தட்டிக்கிட்டே இருப்பாரு. அண்ட் டு ஹிஸ் டியூ கிரெடிட் IPLன்னு வரப்ப அவர் வந்து ஒரு லெஜெண்ட் தான். நிறைய மேட்சஸ் சிங்கிள் ஹேண்டடா ஜெயிச்சு கொடுத்திருக்காரு அவர் விளையாடின பல டீம்ஸுக்கு. நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவா பேசினாலும் கிடைச்ச வாய்ப்புகளை கொஞ்சம் சரியா வந்து பிடிச்சிக்காம தவற விட்டார் அப்படிங்கிறதுமே நாம வந்து மறக்க முடியாது. நம்ம தோனி கூட கம்பேர் பண்ணி பேசலாம். பட் தோனி டீம்ல இருக்கும் போதுமே இவர் டீம்ல இருந்திருக்காரு. 2013 அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில இருந்திருப்பாரு, 19 வேர்ல்டு கப்ல இருந்திருப்பாரு. நிறைய மொமெண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ 19 வேர்ல்டு கப்லாம் நிறைய இடங்கள்ல வந்து அவர் வந்து தனியா வந்து ஜொலிக்கிறதுக்கான இடங்கள்லாம் கிடைச்சிருக்கும். அவர் ஹீரோவா மாதிரி இருக்க முடியும். பட் அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணியிருப்பாரு. இல்ல அந்த 2019 செமிஃபைனல் தோப்போம்ல, அந்த தோனி ரன் அவுட் மேட்ச் தான் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதுல வந்து யாரு ஜிம்மி நீஷம் ஒரு செம்ம கேட்ச் ஒண்ணு பிடிப்பாரு கல்லியில. அதுல அவரோட இன்னிங்ஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஜடேஜா அண்ட் தோனி அடிச்சு இந்தியாக்காக எடுத்துட்டு போவாங்க. நீங்க சொல்ற கிரிட்டிசிசம் கரெக்ட் உங்களோட ஒப்பீனியன்ல. அதான் நம்ம வந்து அவரோட பெஸ்ட் பார்க்கல. பட் அங்கங்க கொஞ்சம் அன்பார்ச்சுனேட்டா இருந்திருக்காரோன்னு தோணுது. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல கம்பேக் பண்ணாரு. அப்ப வந்து இங்கிலாந்துல ஓப்பனிங் பண்ண வேண்டிய கட்டாயம். ஏற்கனவே ஒரு தடவை இங்கிலாந்துல வசீம் ஜாஃபரோட ஓபன் பண்றப்ப செஞ்சுரியில அடிச்சிருக்காரு. பட் ஒரு கன்சிஸ்டன்டா அவர் வந்து நிறைய மேட்ச் நம்ம பார்க்கல. அதுக்கப்புறம் 2013 உங்களுக்கு ஷிகர் தவன், ரோஹித் சர்மா அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க. சோ ஓபனரா அவர் விளையாடுறதுக்கான ஒரு இது அங்க அமையாம போச்சு. அண்ட் விக்கெட் கீப்பிங் ஸ்லாட் எப்பவுமே தோனி இருப்பாரு அண்ட் கேப்டனா இருப்பாரு. சோ செகண்ட் விக்கெட் கீப்பரை எடுக்கிறது பெரும்பாலும் நடக்காது. அவ்வப்போது சான்சஸ் கிடைச்சிருக்கு. உங்க கிரிட்டிசிசம்ல கொஞ்சம் ஃபேர்னஸும் இருக்கு. அதான் அவர் வந்து முழுசா பயன்படுத்திக்கலையோ அப்படின்னு. பட் அப்படித்தானே ஒருத்தரோட கரியர் அமையும். நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா அப்புறம் என்ன. ஸோ அவருமே வந்து கிரிக்கெட்டை விட்டு மெதுவா ஒதுங்கலான்ட்டு தான் கமெண்ட்ரியுமே போனாரு. கமெண்ட்ரி போய் நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் மேட்ச்லேயே சொல்லியிருந்தீங்க, லாஸ்ட் 1 இயர்ல வந்து பேட்டை பிடிச்சதோட மைக்கை தான் அதிகம் பிடிச்சிருந்தாரு. அப்படி போயிட்டு நேத்து கமெண்ட்ரிலயுமே பேசுறாங்க, ஒரு கமெண்டேட்டர் ஒருத்தரோட பெஸ்ட் நாக்கு இதுதான் அப்படின்னு வந்து அந்த அளவுக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகே. நீங்க தமிழ்நாடு கிரிக்கெட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட செட்ல இருந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸ் உருவாகி IPL வந்தாங்க. எல்லாருமே அவர் வந்து ஒரு குருநாதர் ஸ்தானத்துல தான் பார்ப்பாங்க. நீங்க வந்து இப்ப விளையாடுற சாய் கிஷோரோ, சித்தார்த் மணிமாறனோ, இல்லைன்னா வந்து அபரஜித் இந்திரஜித் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்து தினேஷ் கார்த்திக் அப்படின்றது ஒரு காட்ஃபாதர் ஸ்டேட்டஸ், ஒரு மாஸ்டர், ஒரு வாத்தி அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆமா. சரி, நேற்று வந்து இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசினாலும் இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்ல வந்து மேட்சஸ் வந்து இல்ல இல்ல நான் வந்து காட்ஃபாதர்னு சொன்னப்போ நீங்க வந்து மாஸ்டர் வாத்தி அப்படின்னீங்க. ஏன் இல்ல, எதனால என்ன? இல்ல இல்ல தளபதி இது எடுத்துட்டு வரீங்களோ? சும்மா நீங்க பேசுறதெல்லாம் நான் ஏதாவது பாயிண்ட் அவுட் பண்ணேன்னா நீங்க எடிட் பண்ற கூடாது. இப்படி இது வந்து ஒரு கிரிக்கெட்டுக்கான ஒரு கிரவுண்ட் தானா இது? ஏன்னா வந்து நம்ம ஒரு பவுலர்ஸுக்கும் பேட்டர்ஸுக்கும் இடையில ஒரு கான்டெஸ்ட் இருக்கணும். ஒரு போட்டி இருந்தாதான் அது வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் அப்படிங்கிறதே இருக்கு. இங்க வந்து அந்த போட்டியே கிடையாது, போட்டியே இல்லையே. இப்படிப்பட்ட பிட்ச்ல எதுக்கு வந்து ஒரு மேட்ச் வந்து நடத்தணும்? அப்படித்தானே கிரிக்கெட்டே மாறியாச்சு. ஒரு காலத்துல ஒன் டே கிரிக்கெட்ல 200 பெரிய ஸ்கோரு. இப்பெல்லாம் வந்து 300 வரலைன்னா என்னடா கம்மியா அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி. T20 கிரிக்கெட்ல 200 வரலைன்னா கம்மிதான். நீங்க வந்து பிட்ச் ஒரு சில கண்டிஷன்ஸ் அப்படித்தானே இருக்கும். சின்னசாமி ஸ்டேடியமோட இது என்ன சொல்றது, அதோட அடையாளமே இங்க மாதிரி நிறைய ரன்ஸ் போறது, சின்ன கிரவுண்டு, சின்ன டைமென்ஷன்.
இதுதான் நீங்க சொல்றது கரெக்ட். ஓரளவுக்கு போலர்ஸ்க்கு இருக்கணும்னு. பட் அதுலயுமே ஒரு பேட் கமின்ஸ் நல்லா போட்டாரு. இப்ப எந்த போலருமே நல்லா போடல அப்படின்னு நான் ஒத்துப்பேன். பேட் கமின்ஸ் ஓரளவுக்கு நல்லா போட்டாரு. அவரோட கட்டர்ஸ் ஹார்ட் லென்த் பால்லாம் அடிக்க கஷ்டமா இருந்துச்சு. ஓவராலா பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட போலிங் வந்து வீக்கான போலிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா எஸ்ஆர்ஹெச் வந்து அதோட ஒரு நல்ல பவுலிங் லைனப் தான் வச்சிருக்காங்க. அவங்களுமே பார்த்தோன்னா இவ்வளவு பெரிய ரன் அடிச்சுட்டு வெறும் 20-25 ரன்ஸ்ல தான் வின் பண்ண முடியுது அப்படிங்கிறப்போ அங்க ஒரு ஓவராலா பார்த்தோன்னா ஒரு பவுலர்ஸ்க்கான இடமே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தானே தோணுது. கரெக்ட். இன் டர்ம்ஸ் ஆஃப் ரன்ஸ் பாத்தீங்கன்னா அதாவது 13,000 T20 மேட்சஸ்ல வராத ரன்ஸ் ஒரு மேட்ச்ல இந்த மேட்ச்ல வந்திருக்கு. 13,000 மேட்சஸ் இன் T20 ஹிஸ்டரி இவ்வளவு ரன்ஸ் வந்தது இல்ல. உங்களுக்கு வந்து அவ்வளவு ஸ்கோர் வந்திருக்கு. அப்படின்றப்போ போலர்ஸ்க்கு கஷ்டம் தான். என்னதுன்னா பிச்சு இத கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பேட்டோட திக்னஸ் இதெல்லாமே நிறைய மாறி இருக்கு. பால் மாறல. அதாவது இங்க வந்து குக்கபுரா ஒயிட் பால் தான் யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஐபிஎலுக்கு அந்த பால் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுவே டெஸ்ட் மேட்ச்னா இந்தியால வந்து எஸ்ஜி பால் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்ட்ரீம் கொஞ்சம் திக்கா இருக்கும். ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் கிரிப் பண்ண பெட்டரா இருக்கும். அதெல்லாம் இருக்கு. நான் ஒரு தடவை ஒரு கிரிக்கெட் மியூசியம் ஒண்ணு போயிருந்தேன் கோல்கத்தால. ஒரு கிரிக்கெட் ஹிஸ்டோரியன் போரியா முசும்தார்ன்றவர் ஒரு மியூசியம் வச்சிருக்காரு. அங்க டேவிட் வார்னர் யூஸ் பண்ற பேட் ஒண்ணு இருந்துச்சு. அப்புறம் யாரு டான் பிராட்மேன் நினைக்கிறேன் அவர் யூஸ் பண்ண ஒரு பேட் இருந்துச்சு டிஸ்பிளேல. டான் பிராட்மேன் யூஸ் பண்ற பேட்டோட திக்னஸோட 3 பேட் சேர்த்தா டேவிட் வார்னரோட சிங்கிள் பேட்டோட திக்னஸ் வரும். சோ உங்களுக்கு பேட் வந்து இப்படி மாறியாச்சு. சச்சினோட பேட்டும் பார்த்தேன். பட் வார்னர் சச்சின் தான் அந்த காலத்துல திக்கஸ்ட் பேட் ஹெவியஸ்ட் பேட்னு சொல்லுவாங்க. வார்னர் அதை விட எனக்கு கண்ணுல பார்க்கும்போது கொஞ்சம் திக்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. சோ பேட் வந்து இவ்வளவு மாறி இருக்கு. உங்களுக்கு மிஸ்ஸி டு சிக்ஸா போகுது. அதெல்லாம் நிறைய மாதிரி இருக்கு. சோ அங்க மேபி ஏதாவது ஒரு ரூல் வரலாம். அப்பார்ட் ஃப்ரம் இது அப்பார்ட் ஃப்ரம் நீங்க சொல்ற மாதிரி கண்டிஷன்ஸ் மாறுறது. அண்ட் இப்ப இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்தாச்சுன்றதுனால உங்களுக்கு வந்து முன்னாடி நீங்க 6 ரெகுலர் பேட்டர்ஸ் இருப்பாங்க பிளஸ் ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கலாம். இல்ல 5 பேட்டர்ஸ் பிளஸ் ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் வந்துடுறாரு. அதுவும் கஷ்டமா இருக்கு. ஸோ அந்த இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கறத எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரை கொண்டு வந்து நிரப்புறதா எல்லா டீமே வந்து பாக்குறாங்க. இப்போ ரேர் அக்கேஷன்ஸ்ல தான் வந்து ஒரு பவுலர் தேவைப்படுறாங்கன்னா பவுலர் வந்து கூப்பிட்டு வராங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு இயல்பா வர ரூல்ஸுமே ஒரு பேட்டர்ஸ்க்கு சாதகமா தான் கடைசியில வந்து போய் நிக்குது. சாதகமா வருது. அதாவது நம்ம ஆர்குமெண்ட் சேக் சொல்லலாம். பேட்டர் வந்தா அதுக்கப்புறம் அடுத்த இன்னிங்ஸ்ல பவுலரும் வராரு அப்படின்னு. பட் கேம் வந்து உங்களுக்கு நிறைய அம்சங்கள் பேட்டர்ஸ்க்கு சாதகமா போயிருது. அண்ட் இந்த தடவை நம்ம பார்த்தோம். அதாவது 2 பவுன்சர் ரூல் ரொம்ப நல்ல ரூல். பட் அப்படியே ரன்ஸ் இவ்வளவு போகுது. இந்த சின்னசாமி மாதிரி ஒரு கிரவுண்ட்ல 2 பவுன்சர் வச்சா என்ன வைக்கலைன்னா என்ன எப்படியும் மிஸ் டு சிக்ஸா போகுது. நிறைய ஷாட்ஸ் எல்லா பேட்டர்ஸும் அடிச்சது. இதுவே வேற கிரவுண்டா இருந்தா ஒருவேளை டீப் ஸ்கொயர் லெக்ல கேட்ச் போயிருக்குமோ அப்படின்ற ஒரு யோசனை நமக்கு வந்துச்சு. பட் அதான் கிரவுண்ட் அதான் கண்டிஷன்ஸ். உலகத்துல வேற எந்த ஸ்போர்ட்ல இல்லாத ஒரு பியூட்டி கிரிக்கெட்டுக்கு இருக்குல்ல கண்டிஷன்ஸ். இப்ப நீங்க வந்து இப்ப ஒரு ஃபுட்பாலோ பாஸ்கெட் பாலோ அதுல வந்து கண்டிஷன்ஸ் இவ்வளவு பிளே பண்ணாது கேம் ஸ்போர்ட். இந்த ஸ்போர்ட்ல மட்டும்தான் கண்டிஷன்ஸ் எடுத்துட்டு வர பியூட்டி ஒண்ணு இருக்கு. சின்னசாமி நான் ஏற்கனவே நம்ம ஷோல சொல்லியிருக்கேன். போலரோட மயான பூமி தான் அது. பட் ரூல்ஸ் மாறணும் பிச்சு மாறணும்ன்றதை விட நான் வந்து அந்த பேட்டோட திக்னஸ் இதுல எல்லாம் கொஞ்சம் ரூல்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்சிபி ஒரு ஆஃப் தி சீசனை முடிச்சிட்டாங்க. 7 மேட்ச் ஆடி முடிச்சிட்டாங்க. ஒரே ஒரு மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. இனிமே வந்து அந்த பிளே ஆஃப்ஸை பத்தி எல்லாம் யோசிக்கணும்னாலே 7க்கு 7ன்னு வந்து ஜெயிக்கணும். அங்கதான் பஞ்சாப் வந்து தன் தலையிலேயே குட்டிக்கிட்டு இருப்பாங்க. விட்டோமேடா நம்ம விட்டதுக்கு அப்புறம் பாரு எல்லாரும் வந்து அடிச்சுட்டு போறாங்களே அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு டீமுக்கு எதிராக தோத்துருக்கோமே அப்படி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க மட்டும் தானே இப்ப விட்டுருக்காங்க அந்த 2 பாயிண்ட். ஆர்சிபி ஒரு மாதிரி டீஃப்ளேட்டடா தெரியுறாங்க. எனக்கு வந்து மிட் சீசனே கேப்டன்சி மாறணும்னு எனக்கு தோணுது. விராட் கோலி அதாவது இனிமே என்ன நடக்க போகுதுன்னு குவாலிஃபிகேஷன் சினாரியோ எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். விராட் கோலி கேப்டன்சி கொடுக்கலாம். அப்படி இல்ல பேட்டர்ஸால நிரப்பலாம். இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். மேபி இனிமே வந்து என்னெல்லாம் பண்ணி பார்க்க முடியுமோ என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் வந்து பண்ணி பார்த்தலாம். ஏன்னா மெகா ஆக்ஷன் தான் வரப்போகுது அடுத்த சீசன். அதாவது ஆக்ஷன்லயே போலர்ஸ்னாங்கல்ல. இப்போ நேத்திக்கு மட்டும் பாருங்களேன். யாரு அபினவ் முகுந்த் தான் ட்வீட் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து 17.5 கோடி பெஞ்ச்ல, மேக்ஸ்வெல் 15 கோடி பெஞ்ச்ல, அல்சாரி ஜோசப் ஒரு 11 கோடி அவரையும் பெஞ்ச்ல வச்சிருக்கீங்க. சோ இந்த மாதிரி பெருசா எடுத்து அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகாம போனதுதான் வருத்தம். பிளேயர்ஸும் இருந்தாங்க சரியா பண்ணல பாவம். ஐபிஎல் பத்தி பேசும்போது எல்லாருமே சொல்றது வந்து நம்ம வந்து கேம்ஸ் வந்து இங்கதான் தீர்மானிக்கப்படுதுன்னு நினைக்கிறோம். பட் வந்து ஆனா ஆக்ஷன் டேபிள்லயே வந்து பாதி கேம்ஸ் வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அங்கதான் வந்து ஒரு கிளவரா பிளே பண்ற டீம்ஸ் தான் இங்கேயும் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட்லி. அவங்க செஹல இப்போ விட்டு ஒரு 3 வருஷம் ஆகுது. பட் இன்னமும் நிறைய பேர் மனசுல தோன்றது ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் இருந்தார். நீங்களே உருவாக்குன ஒரு ஸ்பின்னர் இருந்தார். செஹல் மும்பை இந்தியன்ஸ்க்காக அவ்வளவா விளையாடல. ஆர்சிபிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவ்வளவு பெரிய போலரா மாறினாரு.
ரிட்டென்ஷன்ல அவர் பேரை சேர்க்காம இருந்தாங்க. அண்ட் ஆர்ஆர் எவ்வளவு 5 கோடிக்கு அவர் எடுத்துட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். 5.5 கோடிக்கு என்னமோ எடுத்துட்டு போனாங்க. அவ்வளவு பெரிய போலரை நீங்க வந்து திரும்ப எடுக்காம இருந்ததெல்லாம் வந்து அவங்களை இப்ப அநேகமா உறுத்தும். அதுக்கு என்னன்னா அவர் வந்து சின்னசாமி ஸ்டேடியத்துல அவ்வளவு நல்லா போடக்கூடிய பவுலர். அவரை போய் அப்படி வந்து விடுறது அப்படிங்கிறது என்ன கணக்குன்னே தெரியல. எதை மனசுல வச்சு பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. சரி, ஆர்சிபி பத்தி நிறைய பேசிட்டோம். இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு. டேபிள் டாப்பர்ஸ் 2 பேர் வந்து போட போறாங்க, மேட்ச் ஆட போறாங்க. பயங்கரமான மேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா கேகேஆரோட ஹோம் கிரவுண்ட்ல வச்சு நடக்க போகுது. செம்ம மேட்ச். அதாவது ஆர்ஆர் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க, கேகேஆர் செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. ஆர்ஆர் ஒரு கேம் அதிகமா விளையாடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ கேகேஆர் இந்த மேட்ச் ஜெயிச்சா அவங்க ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு போயிடலாம். 2 டீமுமே அதாவது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டெம்ப்ளேட். டாப் ஆர்டர் வந்து ஆர்ஆரை பொறுத்தவரை ஒரு மேட்ச் ஜெய்ஸ்வால் கிளிக் ஆகிறாரு, ஒரு மேட்ச் பட்லர் கிளிக் ஆகிறாரு, அதுக்கப்புறம் ரியான் பரா கன்சிஸ்டன்டா விளையாடுறாரு, அங்க நல்லா இருக்கு. கேகேஆருக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேட்டிங்ல அப்பப்போ ஒரு மேட்ச் ஃபில் சால்ட் அடிச்சாரு, ஒரு மேட்ச் நரேன் அடிச்சாரு, ஒரு மேட்ச் ரசல் அடிச்சாரு. ஸோ இங்கேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. போலிங்னு வரப்போ அங்கேயும் செம ஸ்பின்னர்ஸ், இங்கேயும் செம ஸ்பின்னர்ஸ். பேட்டில் ஆஃப் ஈக்குவல்ஸ் தான் ஸ்ரீராம் என்ன பொறுத்தவரை. செம மேட்சா இருக்க போகுது. அதாவது இந்த 2 டீமும் விளையாடினப்போ 14 தடவை கேகேஆர் ஜெயிச்சிருக்காங்க, 11 தடவை ஆர்ஆர் ஜெயிச்சிருக்காங்க. பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. லாஸ்ட் 5 டைம்ஸ் மோதினப்போ ஆர்ஆர் 3 கேகேஆர் 2. பட் ஈடன் கார்டன்ஸ்னு வரப்போ இங்க கேகேஆர் 6 தடவை ஜெயிச்சிருக்காங்க, ஆர்ஆர் 3 தடவை ஜெயிச்சிருக்காங்க. சோ இங்க வந்து ஒரு டிஃபரன்ஸ் வருது. ஒரு 50% அதிகமா கேகேஆர் ஜெயிக்கிறாங்க. இது ஒரு ஃபேக்டர் நம்ம மனசுல வச்சுக்கணும். இன்னும் சில நம்பர்ஸ் எடுத்தோம்னா ஜெய்ஸ்வாலோட ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 179. அவர் எல்லா ஐபிஎல் டீமுக்கு எதிராகவும் அவர் அடிச்ச ரன்ஸ்லயே பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்ல கன்சிஸ்டன்டா அடிச்சது ஆர்ஆரோட தான். ஐ திங்க் போன வருஷமும் ஒரு இன்னிங்ஸ் செமையா விளையாடுவாங்க. போன வருஷம் இந்த 2 டீமும் மோதினப்போ 149 அடிப்பாங்க கேகேஆர். வெங்கடேஷ் வந்து கொஞ்சம் நல்லா விளையாடுவாரு. பட் இவங்க அசால்ட்டா 13 ஓவர்ல சேஸ் பண்ணிட்டு போயிருவாங்க 150. ஏன்னா சாம்சன் ஓரளவுக்கு நல்லா ஆடுவாரு. பட் டாப் ஆஃப் த ஆர்டர்ல உங்களுக்கு வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வாலே 3/4 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. அண்ட் ஆர்ஆரை பொறுத்தவரை சேப்பாக்கு அடுத்தது அவங்க விளையாடுறதுக்கு கஷ்டப்பட்டது இந்த கிரவுண்ட்ல தான், ஈடன் கார்டன்ஸ்ல தான். சோ இன்னைக்கு வந்து கேகேஆருக்கு சாதகமா சில ஸ்டாட்ஸ் வந்து அதிகமாவே இருக்கு அப்படிங்கிறீங்க. இருக்கு. நான் வந்து இந்த மேட்ச் கேகேஆர் நினைக்கிறேன். எனக்கு என்னதுன்னா பட்லரோட ஃபிட்னஸ் என்னதுன்னு தெரியல. போன மேட்ச் உட்கார வச்சாங்க. சோ அவங்க வந்து தனுஷ் கோட்டியான்னு மும்பை ஆல்ரவுண்டர் ஆட வச்சாங்க, ஆஃப் ஸ்பின் ஆல்ரவுண்டர். அவருக்கு போலிங்கும் கொடுக்கல. அவரை வந்து ஓப்பனரா விளையாடினாங்க. டெபியூல கொஞ்சம் நர்வஸ் ஆகி இருந்தாரு அவரு. ஆரம்பத்திலேயே அந்த ஃப்ரீ ஃப்ளோ அவர்கிட்ட இது வரல. பட் கடைசியில ஹெட்மயர் வந்து காப்பாத்தி கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து பட்லர் ஃபுல்லி ஃபிட்டா இருக்காரான்ற ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. அஸ்வினும் போன மேட்ச் மிஸ் பண்ணாரு. இவங்க 2 பேர் ஃபிட் ஆனாலும் ஆர்ஆர் கொஞ்சம் பலம் சேரும். பட் ஸ்டில் கேகேஆர் எனக்கு பெட்டர் ஜெயிக்குமோ அப்படின்னு தோணுது. 51-49 ரொம்ப ஒருத்தர் ஃபேவராகவும் இல்ல. ரொம்ப க்ளோஸ் மேட்ச். 51-49 ஃபேவர் ஆஃப் கேகேஆர். பிளேயர்ஸ் யாரையாவது நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க 2 டீம்லயும்? இங்க ஆர்ஆரை பொறுத்தவரை செஹல் நல்லா பண்ணுவாரு, ஜெய்ஸ்வால் நல்லா பண்ணாரு. இதுவும் வந்து கொஞ்சம் சின்ன கிரவுண்ட் தான். பட் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் சாதகமா நம்ம போன மேட்ச் இருந்தது பார்த்தோம். பால் கொஞ்சம் கிரிப் ஆச்சு. ஸோ டியூலா வராம இருந்துச்சுன்னா செஹல் நல்லா பண்ணுவார், கன்சிஸ்டன்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அகைன் ஜெய்ஸ்வால் இந்த மேட்ச்அப்ல அவருக்கு ஃபேவர் ஆயிருக்கு. இங்க பொறுத்தவரை கேகேஆரை பொறுத்தவரை எனக்கு வந்து மறுபடியும் ரசல் நல்லா பண்ணுவாருன்னு தோணுது எனக்கு. வெங்கடேஷும் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் 2-3 மேட்ச் அவருக்கு பேட்டிங்கே சரியா வரல. என்ன நடக்கும் அப்படிங்கறது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி. ஓகே படி, தேங்க்யூ. காலத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெண்ட் மாறும்போது உங்க மொபைல் மட்டும் பழசா இருந்தா எப்படி? லேட்டஸ்ட் மொபைல் வாங்கி ட்ரெண்டுக்கு வாங்க. குறைந்த இஎம்ஐ ஆப்ஷனுடன் உங்கள் சத்யாவில் இப்போது நீங்கள் விரும்பி வாங்கும் அனைத்து பிராண்டட் மொபைலுடன் கூடவே நான்ஸ்டிக் டவர் காம்போ கிஃப்டையும் அள்ளிச் செல்லுங்கள். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.